என்னடா பகல் கணா கண்டுகிட்டு இருக்க? அண்ணனுக்கு அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணியா? யாருடா? நம்ம மேரிக்கும் பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஏன்டா கனவு கண்ற? அவங்க கனவு கண்டா பழசு, நான் கனவு கண்டா புதுசு. பெரிய புதுசு. ஆமா, நான் ஏன் உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியலையே. சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. உங்க அழகான திருட்டு மொழிதான். நான் ஏன் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏன்? யாருமே லவ் பண்ணாத என்ன தைரியமா துணிஞ்சு நீ லவ் பண்ண பத்தியா? அந்த தைரியத்துக்காக என்னுடைய அழகையே உனக்கு தியாகம் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு குறும்புதான். பதிலுக்கு நானும் குச்சிருவேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? மேரிக்கண்ணு, நீதான் என் மருமக. அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க. அம்மா, எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா? ஆமா அத்தை, வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு. ஏமா பயப்படுறீங்க? எங்கடா பயந்த? இல்ல வேணான்னு சொல்லிடுவாரோன்னு. ஏன் வேண்டான்னு சொல்லணும்? என் பையனுக்கு என்ன குறைச்சல? வந்து ஜாதி ஜாதி என்னடா ஜாதி? அவர் மட்டும் ஜாதிய பத்தி பேசட்டும். என்னமா சொல்லுவேன்? எல்லா ஜாதிக்காரனும் மனுஷன் தான். எல்லா மனுஷனும் என் பையன் ரிப்பேர் பண்ற மோட்டார் சைக்கிள் மாதிரி தான். மனுஷனுக்கு 2 கை இருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு ஹேண்டில் பார் இருக்கு. இதுக்கு 2 சக்கரம் இருக்கு, அவனுக்கு 2 கால் இருக்கு. இதுக்கு இன்ஜின் இருக்கு, அவனுக்கு இதே இருக்கு. அப்படின்னு பேசி அவர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். போங்க போங்க, இதே மூட்ல போங்க. ஃபாதர் 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 ஃபாதர், இதோ ஃபாதர். ஃபாதர், அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீர்கள்? அவசரமாவா வந்தேன்? என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க ஃபாதர். வந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. பாத்துறேன். டாக்டர் 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 இன்ஸ்பெக்டர் 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 இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் லாரன்ஸ். உங்க அக்கா எப்படி இருக்காங்க? உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசா. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுனா உங்க அக்காவுக்கு மனசு சரியா போயிடுது. பொண்ணு எங்க இருக்கு சொல்லு, நானே பாக்குறேன். பொண்ணு நானே பாத்துட்டேன் ஃபாதர். வெரி குட். அப்படின்னா பொண்ணை பெத்தவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? என்னன்னு கேக்குறது ஃபாதர்? ஃபாதர் ஃபாதர் உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி கொடுங்கன்னு கேளு. ஃபாதர், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி கொடுங்க. வெரி குட், அப்படிதான் கேட்கணும். கேட்டேன் ஃபாதர். வாட் யூ மீன்? ஐ மீன் உங்க பொண்ணு மேரிய நான் நேசிக்கிறேன் ஃபாதர். போலீஸ்காரன் இல்லையா? எந்த விஷயத்தை எந்த நேரத்துல எப்படி பிரசவம் பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓகே மை டியர் பாய், என் பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம். என்ன ஃபாதர்? மேரிய பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். ஹாய் லாரன்ஸ். குட் மார்னிங் மேரி. பாய். நாம அப்புறம் பேசிக்கலாமே. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதாமா? கல்யாணமா? வாக்கு கொடுத்துட்டீங்களாப்பா? கொடுத்துட்டேன். உனக்கு சம்மதம் தானே? பூரண சம்மதம்பா. வெரி குட். நீ மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு உன்னை கட்டி வைக்க போறேன். நான் என்னடா பண்றது? ஒத்திகையில நல்லா தான் பாத்துக்கிட்டு போனேன். அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது, நாக்கெல்லாம் ஒட்டிக்குது. அண்ணே, நான் வேணா போய். வஜர, நான் போயிட்டு வரட்டா? ஏன் நேரம்டா, ஆப் ட்ரௌசர் போட்டு தான் எனக்கு சம்மந்தம் பேசுறீங்க. நானே ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்கேன். இப்பயே போய் கேட்டு வந்துடுறேன்.
பாண்டியனா, ஆச்சரியமா இருக்கே. நீ கர்த்தரை கூட வணங்குறது உண்டா? ஃபாதர், நமக்கு எம்மதமும் சம்மதம். சாமி பேதமோ ஜாதி பேதமோ கிடையவே கிடையாது. எல்லோரும் வாழ்க, இதான் நம்ம பாலிசி. இப்போ பாண்டியன் ஒரு பையனை யாருக்குமே தெரியலன்னு வச்சுங்க, அதுக்காக நான் வருத்தமே பட மாட்டேன். ஆனா பாண்டியன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப அயோக்கிய பையன் அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துக்கூடாது. இதான் நம்ம ரூட்டு. உன்னை சாதாரண மெக்கானிக் நினைச்சேன், பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறியே. என் மூலதனமே பேச்சு தான் ஃபாதர். என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையும் புரியலன்னு சொல்றாதீங்க. உங்க பொண்ணு மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொண்ணு நினைக்கலையே. நான் நினைக்கிறேனே. புரியலையே. புரியும்படியாவது சொல்லிடுறேன். உங்க பொண்ணு மேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இப்பதான் புரியுது. ஐம் சாரி மை டியர் சன். என் பொண்ணு மேரியே இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். எதுக்கு அதுல ஒரு கடவுள் இருந்தாலும் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கடவுள். ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து நம்மளை சேர்த்து வைப்பாங்க. பேசாம இந்த தடவையும் கொளுத்துற வேலை தானா? இந்த தடவை கெடுக்கிற வேலை. யார? இந்த பாதிரியார் மவ மேரிய. மேரி? காளியம்மா, எங்க அண்ணனுக்கும் மேரிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். அப்படி நடந்துட்டா நான் ஈர துணியோட வந்து உன் கோவில் அங்க பிரதர்ஷனம் செய்யறேன். கவலைப்படாதடி, இப்போ உனக்காக தான் வேண்டிக்கிட்டேன். உங்க கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லடி. இந்த காளியோட மகிமை உனக்கு தெரியாது. காளி மனசு வச்சா எது வேணாலும் நடக்கும். இந்த காளி மனசு வச்சாலும் எல்லாம் நடக்கும். ஐயோ, யாராவது வாங்களே. டாக்டர், மேரியை நான் பார்க்கலாமா? நீங்க பார்க்கலாம், ஆனா அவங்களால உங்களை பார்க்க முடியாது. ஏன் டாக்டர்? அவங்களுக்கு பார்வை பாதிச்சிருச்சு. மேல்நாட்டுக்கு கூட்டிட்டு நான் சரிப்படுத்த முடியாதா டாக்டர்? எங்க போனாலும் முடியாது. வளத்தேன் உண்மை வாழ்க, காப்பா கண்ணேரியும் வாழ்க. டாக்டர் என்ன சொன்னா என்னம்மா? நிச்சயம் உனக்கு கண்ணு வரத்தான் போகுது. சும்மா ஏண்டா கண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகி கண்ணுக்கு கண்ணான புருஷன் வந்துட்டான்னா எல்லாம் சரியாயிடும். அது எப்படிங்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. ஒரு குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை பாழாக்க என் மனசு இடம் தரல. எங்களை மன்னிச்சிடுங்க.
God bless you both. பரமபிதாவே, என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்லுவேன்? பாண்டியனை நான் மனசார காதலிச்சேன். என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பா கிட்ட அத மறந்த. அதனாலதான் என் கண்ணே போயிடுச்சு. மேரி, அப்பா, இதெல்லாம் என்கிட்ட அம்மா முன்னாலே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. கல்யாணத்தை பத்தி பாண்டி என்கிட்ட பேசினப்போ நான் மறுத்துட்டேன். இப்ப நானே போய் கேட்டேன், அந்த புள்ள என்ன சொல்லும்? எப்ப கேட்டாலும் சம்மதம் தான் ஃபாதர். பாண்டியன் என் பாணியில சொல்லணும்னா ஹெட்லைட் எல்லாமே வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவனா. வண்டியில லைட் இல்லைன்னா என்ன, எனக்கு கண்ணு இருக்கு, அது போதாது. என்ன ஃபாதர் பதில் சொல்லையே? ஒரு நிமிஷம் வர்றியா? பாண்டியன், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன ஃபாதர்? மேரி உண்மையிலேயே என்னுடைய சொந்த மக இல்ல. நினைச்சேன். எனக்கும் இதே சந்தேகம் தான். ஒரு கத்தோலிக்க ஃபாதருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும்? யூ ஆர் கரெக்ட். 15 வருஷத்துக்கு முன்னாலே ஜனவரி மாசம் 5ஆம் தேதி மாணிக்க எஸ்டேட்ல My God, இந்த இடத்துக்கு குழந்தை எப்படி வந்தது? பாப்பா, யாருமா? அழாதம்மா, அழாது. வா, வாமா. கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன். ஏன்னா இந்த ரகசியம் இதுவரைக்கும் மேரிக்கு கூட தெரியாது. இனிமேலும் தெரியக்கூடாது. அதான ஃபாதர்? கரெக்ட். நான் பாத்துக்கிறேன். மேரி, இங்க வா. உன்கிட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் சொல்ல போறேன். என்னங்க? நீ சாமியாரோட பொண்ணு இல்லையா? அப்பா, பாண்டியா, பதறாதீங்க ஃபாதர். இனிமே நீ அவரோட பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன். திருப்தியா? ஓகே. கௌரி கல்யாண வைபோகமே, மேரி கல்யாண வைபோகமே, எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடான்னா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்? கிறிஸ்டின் பொண்ணாச்சே, கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடான்னா 16 முழத்துல புடவை சுத்திட்டு வந்து நிக்கிற. அடடா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க கால்ல விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? என் கால்ல என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் வேணா உங்க கால்ல விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். பா, மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீயே மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா வம்பா போச்சு? விஷயம் சீரியஸா போகுது.
இனிமேல் நமக்கே தாங்காதே. அம்மா, நான் வேண்டிக்கிட்டபடியே எங்க அண்ணனுக்கும் மேரிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என் பிரார்த்தனையை ஏத்துக்கமா? ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஸ்யமுகி வஸ்யாதிமுகி சர்வஜனமுக வஸ்யம் சர்வஜய சம்பத்யம். ஹலோ, உன் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு. உனக்கு ஒன்றும் முடியலன்னு தனியா அலையுறியா? ஒன்னும் கவலைப்படாத. அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா உனக்கு ஃபர்ஸ்ட் பகலா மாத்திடுவோம். என்ன சொல்ற? ஏய், பார்த்து ஓடு, தடுக்கி விழுந்துடாத, தாண்டி போ. சின்ன வயசுல இவ்வளவு மூச்சு வாங்க கூடாது, அதான் ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். கத்தாத. நான் தான் உன்னை காப்பாத்தணும், நான் தான் உன்னை கெடுக்கணும். கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். என்ன? உங்களுக்கு எல்லாம் அவமானம் வரக்கூடாதுன்னு நாரழிவதை அரைச்சு குடிச்சிட்டு ஐயோ, இவ வேற அருவா தூக்கிட்டு போறாங்க. அடே சின்ன பையா, அவனை நிறுத்துறா. நீங்க எஜபதி எங்கடா? அவர் காலையிலே போயிட்டார் எஸ்டேட்டுக்கு.